ஓம் ஸ்ரீ குருவே துணை. திருநெல்லியம்மன் துணை. பாக்கியம் அதிர்ஷ்டம் என்றால் என்ன? ஒரு திட்டம் இல்லாமல், ஒரு உழைப்பு இல்லாமல் தன்னை தேடி வருவது அதிர்ஷ்டம். அதுவாக இஷ்டப்பட்டு வருவது. நாம் இஷ்டப்பட்டு தேடி போகிறது கிடையாது. இது இஷ்டப்பட்டு எதிர்பாராமல் வருவது. கிடைக்கக்கூடிய விஷயம் நம்ம நினைத்து கூட பார்க்காத நல்ல விஷயங்கள், ஆன்மீக தொடர்புகள், இது போன்று எதிர்பாராமல் நடப்பது, கிடைப்பது அதிர்ஷ்டம். 9ஆம் பாவத்தில் எந்த கிரகம் இருக்கிறதோ, 9ஆம் அதிபதி எந்த பாவத்தில் இருக்கிறதோ, இறை சக்தியால் காட்டப்படுவது. ஜாதகத்தை மீறி ஒரு விஷயம் நடப்பது, ஒரு சூழ்நிலையில் இருந்து தப்பித்து கொள்ள ஒரு கயிறு போல உதவுவது, ஒரு சாவி கொடுப்பது போல அந்த சாவிதான் 9ஆம் பாவம். 9ஆம் பாவத்தில் எந்த பாவகாரகம் இருக்கிறதோ, 9ஆம் அதிபதி எங்கு அமர்ந்து இருக்கிறார், இது இரண்டும் நிகழ்காலத்தில் நாம் சந்திக்க இருக்கின்ற நல்ல தீய விளைவுகள் தரும் கர்ம பலன். நாம் தப்பித்து கொள்ள இறைசக்தி ஒரு சாவி கொடுக்கிறது என்றால் அது 9ஆம் அதிபதி, 9ஆம் பாவம். தான் கேட்காமலேயே ஒரு உதவி கிடைப்பது, அதுவே அதிர்ஷ்டம், பாக்கியம். 9ஆம் பாவத்தில் எந்த கிரகம் இருக்கிறதோ, 9ஆம் அதிபதி எந்த வீட்டில் இருக்கிறதோ, இந்த இரண்டு தொடர்பு மூலம் தான் தனக்கு எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். வாழ்க்கையில் எதிர்பாராத உதவிகள், தூண்டுகோல், சந்தர்ப்ப சூழ்நிலை, வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும். 9ஆம் அதிபதி 11ஆம் பாவத்தில் அமர்ந்தால் மூத்த சகோதரர், சித்தப்பா, நண்பர்கள் வட்டாரம், நட்பு குழு, இது போன்ற உறவுகள் 11ஆம் பாவம். எப்பொழுதெல்லாம் 11ஆம் பாவத்தை இயக்குகிறோம், நாம் தேடினாலும் கிடைக்காத வாய்ப்பு தேடி வரும். இது சார்ந்த தொடர்பு நம் வாழ்வில் எங்கேயோ கொண்டு செல்லும். நாம் எவ்வளவு உழைத்தாலும் கிடைக்காத அந்த வாய்ப்பு நம்மை தேடி வரும். 11ஆம் பாவத்தை இயக்குவதன் மூலம் 9ஆம் பாவம் இயங்கிவிடும். 9ஆம் பாவத்தில் 11ஆம் பாவம் அமர்ந்தால் 9ஆம் பாவத்தை இயக்கினால் 11ஆம் பாவம் இயங்கிவிடும். 11ஆம் பாவத்தில் 9ஆம் அதிபதி அமர்ந்தால் 11ஆம் பாவம் மூலம் இறைசக்தி நமக்கு உதவி செய்யும். 9ஆம் பாவத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் எதிர்பாராத ஒரு துருப்பு சீட்டு கிடைக்கும். அதன் மூலமாக எதிர்பாராத நன்மை கிடைக்கும். இதனால் தான் 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானம். 9ஆம் அதிபதி 7ஆம் பாவத்தில் இருந்தால் கணவன், மனைவி, பங்குதாரர், வெளி உலக தொடர்பு மூலம் அதிர்ஷ்டம். 9ஆம் பாவம் அதிபதி எங்கு அமர்ந்து இருக்கிறதோ அந்த பாவம் சார்ந்தவர்கள் ஆன்மீக தொடர்பு இருக்கும். 9ஆம் அதிபதி 11இல் இருந்தால் நமக்கு கிடைக்கும் நண்பர்கள் எல்லாம் ஆன்மீக தொடர்பு சார்ந்து இருப்பார்கள். சித்தர், ஞானகுரு, ஞானிகள், தொழில் மேதைகள், ஆன்மீக மேதைகள் அவர்களுடைய ஆசீர்வாதம் பெற்ற ஆட்களாக இருப்பார்கள். அத்தோடு ஆன்மீக பலம், அசாத்தியமான திறமையான விஷயத்தோடு சம்பந்தம் பெற்றவர்களாக இருப்பார்கள். 9ஆம் அதிபதி 4ஆம் பாவத்தில் இருந்தால் தாய்வழி உறவினர், 9ஆம் அதிபதி 5ஆம் பாவத்தில் இருந்தால் தாத்தா, 9ஆம் அதிபதி 6ஆம் பாவத்தில் இருந்தால் சித்தி, இளைய தாய்மாமா, 2ஆம் பாவத்தில் இருந்தால் மூத்த தாய்மாமா, முதல் பாவத்தில் இருந்தால் இந்த தொடர்பு தேடி வரும். இந்த தொடர்பு தனக்கே தேடி வரும். ஒருவர் தனது நெற்றிக்கண்ணை திறக்க வேண்டும் என்றால் 50 வருட காலமானாலும் சந்தேகம்தான். ஆனால் அதை தேடி வந்து சில நிமிடத்தில் திறப்பது போல 9ஆம் அதிபதி காரக பலன் கிடைக்கும். எந்த வீட்டில் 9ஆம் அதிபதி இருக்கிறாரோ அந்த இடத்தின் அவர்கள் ஆன்மீக தொடர்பு கொண்டவர்களாக இருப்பார்கள். சித்தர், யோகி, அமானுஷ்ய தொடர்பு கொண்டவர்களாக இருப்பார்கள். சத்சங்க தொடர்பு இருக்கும். மிகப்பெரிய மேதைகள் தொடர்பு இருக்கும். அதன் மூலமாக எதிர்பாராத பல நன்மைகள் கிடைக்கும். உயர்ந்த மிகப்பெரிய ஞானம் வந்து சேரும். 9ஆம் பாவமாக தனுசு வருவதால் தான் இந்த சிறப்பு. இதில் 9ஆம் பாவம் 9ஆம் அதிபதி சார்ந்து கர்ம பலனில் வெளிவருவதற்கு ஒரு துருப்புச்சீட்டு போல ஞானம் வாய்ப்பு இந்த பிறவியில் மிகப்பெரிய வெற்றிக்கு உதவும். நன்றி, வணக்கம்.